இயேசுவோட நாமத்துலதான் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம். இயேசு நாமத்தினாலதான் வேற நாமமே நம்மளுக்கு கொடுக்கப்படலன்னு தெரியும். இயேசு நாமத்தினாலதான் எல்லாத்தையும் கேட்கணும். ஏன்னா நம்ம பிதாவோட ஆக்கினைக்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோம். அவரோட கடமையும் கட்டளையும் கீழ்ப்படியாம பாவியா இருக்கிறோம். இயேசுவின் மூலம் நாம் பிதாவை கண்டடைகிறோம், பரலோகத்துக்கு போய் சேர்கிறோம். அதான உண்மை. அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு இயேசுவின் நாமத்தினால பிதாட்ட எப்படி கேட்கும் போது என்ன கிடைக்கும்னா, இதுக்கு அடுத்த அதிகாரம் யோவான் 15 இயேசு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க என்கிட்டயும் நான் சொல்ற வார்த்தை, நான் சொல்ற கட்டளை, நான் சொல்ற அன்பின் பிரகாரம், நான் சொல்ற பிரமாணங்கள், அதே போல எல்லா விஷயங்களும் உங்கள நிலைச்சிருந்துச்சுன்னா, உங்களோட வாழ்க்கையில பிரயாசப்பட்டிருந்துச்சுன்னா, அனுபவப்பட்டிருந்துச்சுன்னா, டெய்லியும் நீங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு நடந்து இருந்துச்சுன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். அப்பதான் செய்யப்படும். அது நிமித்தம் செய்யப்படாது மத்த. அப்ப வேற நாமம் இல்லையா? ஏன் இயேசுன்ற நாமத்துக்கு இந்த ஒரு அதிகாரம் அருளப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுப்போம்.